கத்திரிக்காயில் மிளகு தக்காளி போட்டால் இவ்வளோ டேஸ்ட்டாக குழம்பு வருமா? சரி வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காய் மிளகு தக்காளி காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கணுங்க. பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா கத்திரிக்காயை வந்து 4ஆக வகுந்துட்டு அந்த கத்திரிக்காய் காம்போடையே போட்டுக்கலாங்க. அந்த காம்போடு போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்புக்கு. அதனால் வந்து கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிளகு தக்காளி அந்த காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிளகு தக்காளி காயை வந்து நம்ம நல்லா வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த மேலே இருக்க காம்பு இல்லாமல் இந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு தனியாக வந்து இது ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன வெங்காயம் ஒழிச்சு வச்சுருக்குங்க. சின்ன வெங்காயம் வந்து 1 கப் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா, இதை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து தாளிக்கும் போது போட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து 3 தக்காளி எடுத்துக்கிறேங்க. தக்காளியில் மேலே இருக்க அந்த காம்பு பகுதியை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வந்து 4ஆக அறுத்துட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அதையும் வந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை வந்து வதக்கி போட்டால் அது டேஸ்ட்டு வராதுங்க. அதனால் வதக்காமல் பச்சையாகவே போட்டுக்கலாங்க. இன்னொரு மிக்ஸில் என்ன பண்ணால் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து சோம்பு வந்து மணத்துக்காக போடுறது, பட்டை, அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை, அதுக்கப்புறம் வந்து லவங்கம், அதுக்கப்புறம் வந்து கல்பாசி, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் அந்த எல்லாமே இதெல்லாமே போட்டுக்கணுங்க. சின்ன சின்னதாக உடச்சிட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு பவுடர் ஃபார்மேஷனில் வந்து கிடைக்கும். ஏலக்காய் வந்து மணத்துக்காக போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ மூடிட்டு நம்ம வந்து நல்லா வந்து கொர அரைச்சிக்கணும். கொஞ்சம் கசகசாவும் போட்டுக்கலாங்க. அதோட வந்து ஒரு 4 பல் பூண்டுங்க. இஞ்சி வந்து ஒரு கொஞ்சோண்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். மல்லி, அதுக்கப்புறம் வந்து இதை போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சி வந்து நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாங்க. ரொம்பவும் வந்து சாஃப்டாக வேணாம். கொஞ்சம் கொரன்னு நான் அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயை வச்சுக்கலாங்க. கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாங்க. ரொம்பவும் வேண்டாம், கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நம்ம மிளகு தக்காளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காய் எண்ணெய் காஞ்சதும் அந்த காயை தூக்கி இதில் போடணுங்க. போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் லைட்டாக வெடிக்குங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது போடும்போதே நம்ம அறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டோம் அப்படின்னா அது வெடிக்கிறது கொஞ்சம் கம்மியாயிருங்க. இப்போ இதை போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு அரை வேக்காடை மட்டும் வேக வச்ச மாதிரி எடுத்துக்கலாங்க. எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த கத்திரிக்காயிலலாம் உள்ளே வந்து நல்லா பிடிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூளுங்க. வரமிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுட்டு அந்த காரத்துக்காக வந்து போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டு இதை வந்து தனியாக வந்து ஒரு பவுல் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த எண்ணெயோடையே ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு நம்ம அதே பாத்திரத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் லைட்டாக கடுகு போட்டுட்டு கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து நம்ம என்னன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெரிய வெங்காயம் வந்து இப்போ தாங்க நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்து கோல்டன் கலரில் வருங்க. பார்த்தீங்களா, இந்த கலரில் வந்து வந்துடும். இப்போ இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் போடணுங்க. இதில் போட்டு நல்லா வந்து வதக்கணுங்க. ஏன்னா வெங்காயம் வந்து பச்சை வாசனை போச்சுன்னா தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தை வதக்கி ஆட்டணும் அப்படின்னா அது ஒரு தனி வேறு மாதிரி இருக்கும். இப்படி பண்ணோம் அப்படின்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச அதுவும் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கணுங்க. இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போதைக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி வந்து வேகமாக வதங்கிடுங்க. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், இருந்தாலும் வந்து பச்சை வாசனை வேகமாக வந்து போயிடுங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணி கொதிக்குது பார்த்தீங்களா, இப்படி கொதிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, புதினா, இஞ்சி, அப்புறம் வந்து சோம்பு,
மல்லி இதெல்லாம் போட்டு அந்த இது எல்லாமே அந்த இதை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அடுத்து வந்து கொஞ்சம் வந்து மல்லித்தூள், அடுத்து கரம் மசாலா, நமக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காயிலே போட்டிருந்தோம் மிளகாத்தூள், அதனால் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கங்க. இப்போ வந்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூளுங்க, மணத்துக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கத்திரிக்காய், மிளகு, தக்காளி எல்லாம் போட்டு வறுக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் தூக்கி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, இப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் லைட்டாக வேகணும், அதுக்காக வந்து நான் வந்து 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து அதை சுற்றியும் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ கிண்டி வச்சுட்டு இன்னொரு இதில் அது வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அடுத்து வந்து ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு அந்த சில்லை வந்து துருவியும் போட்டுக்கலாம், இல்லை மிக்சியில் அரைச்சும் போட்டுக்கலாங்க. நீங்கள் வேணால் தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தேங்காயில் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இப்போ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறேன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதையும் நம்ம நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அருமையான கத்திரிக்காய் மணத்தக்காளி காரக்குழம்பு ரெடிங்க. நிறைய பேர் வந்து இந்த மணத்தக்காளி கீரை இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அதில் மணத்தக்காளி போட்டிருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கே ஒரு டவுட் ஆயிருங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இதை வந்து நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.